4-5 லீசு போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இந்த வசனங்களில் ஒரு சீலையை அவர் அறையில் கட்டுகிறார். பொதுவாக வேலைக்காரர்களின் உடையாக இது காணப்படுகிறது. அவர் தன்னை ஒரு சாதாரண வேலையாளை போல தாழ்த்துகிறார். இதில் அவருடைய தாழ்மையின் குணம் வெளிப்படுகிறது. அவர் கடவுளின் ஒரே பேரான குமாரன் மற்றும் ஒரு போதகராய் இருந்தும் தன்னை அவர் முற்றிலுமாக தாழ்த்தி ஒரு வேலைக்காரராக சித்தரிக்கிறார். மேலங்கியை கலற்றுவதின் அர்த்தம் அவருக்கு எல்லாவற்றிலும் அதிகாரம் இருந்தும் அவர் சீடர்களுக்கு கற்பிக்கும்படிக்கு அவர் அந்த ஸ்நானத்தை கலற்றி அடிமையின் ரூபத்தை இங்கே எடுக்கிறார். நாமும் நம்முடைய பெருமை, கோபங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், வைராக்கியங்கள் போன்ற எண்ணங்களை கலற்றி வைக்க அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்லாமல் தாழ்மையின் அடையாளமான சீலையை அறையில் கட்டி அவரை போல வேலைக்காரனாக மாற தயாராக இருக்க வேண்டும்.